சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். உங்கள் கையில் இருக்கும் இந்த பணத்தின் மதிப்பு நீங்கள் தூங்கி எழுவதற்குள் பாதியாக குறைந்தால் எப்படி இருக்கும்? உலகிலேயே மிகப்பெரிய மாயாஜாலம் எது தெரியுமா? நீங்கள் இரவெல்லாம் கஷ்டப்பட்டு உழைத்து வங்கியில் சேர்த்து வைத்திருக்கும் பணம் நீங்கள் அதை தொடாமலேயே அதன் மதிப்பு பாதியாக குறைவதுதான். இப்போது நாம் சொல்ல போகும் இந்த சர்வதேச அரசியல் சதிவலை ஏதோ லெபனானிலோ அல்லது வாஷிங்டனிலோ நடக்கும் தூரத்து கதை அல்ல. நாளை காலை நீங்கள் வாங்க போகும் ஒரு பாக்கெட் பால், உங்கள் மொபைல் போன் ரீசார்ஜ் கட்டணம், உங்கள் பைக் பெட்ரோல் விலை, இவை அனைத்தையும் தீர்மானிக்கும் பின்னணி நிழல் யுத்தம். அமெரிக்க ஈரான் இடையே போடப்பட்ட 60 நாள் ரகசிய ஒப்பந்தம் ஏன் உடைந்தது? உலக பொருளாதாரத்தின் கழுத்தை பிடித்துள்ள ஹோர்முஸ் நீரிணியின் மர்மம் என்ன? ஆயுத முதலாளிகளுக்கும் ஏஐ தொழில்நுட்ப அதிபர்களுக்கும் இடையே நடக்கும் அந்த மாபெரும் சித்தாந்த போர் எத்தகையது? ஹிடன் கியூ என்ற பெயரில் அமெரிக்கா நடத்தும் சட்டப்பூர்வமான கொள்ளை எங்கே போய் முடிய போகிறது? பரபரப்பான மற்றும் ஆழமான தரவுகளுடன் உடைக்கிறது சமூக மீடியாவின் இந்த பிரத்யேக புலனாய்வு தொகுப்பு. மத்திய கிழக்கு நாடுகள் ஒரு முழுமையான அணு ஆயுத போருக்குள் நுழைவதை தடுக்கவும், உலக பொருளாதாரத்தின் உயிர் நாடியான எரிசக்தி பாதைகளை பாதுகாக்கவும் அமெரிக்காவும் ஈரானும் அண்மையில் ஒரு ரகசிய டீல் போட்டன. அதற்கு பேர்தான் 60 டே டைம் பையிங் டீல். இதன் பின்னணியில் இருந்த கணக்கு மிகவும் எளிதானது. ஈரானிய கச்சா எண்ணெய் சர்வதேச சந்தைக்கு ரகசியமாக சென்று விற்பனையாவதற்கு விதிக்கப்பட்டிருந்த சில பொருளாதார தடைகளை அமெரிக்கா தற்காலிகமாக தளர்த்தியது. பதிலுக்கு ஈரான் தனது அதிநவீன யுரேனியம் செறிவூட்டும் அணு ஆயுத கூடங்களை சர்வதேச அணுசக்தி முகமை ஆய்வாளர்கள் சோதிக்க அனுமதிக்க வேண்டும். ஆனால் இந்த ஒப்பந்தத்தின் காகிதம் காய்வதற்குள் தரையில் குண்டுகள் விழத் தொடங்கின. அமெரிக்காவும் ஈரானும் வாஷிங்டனில் பேசிக் கொண்டிருந்த போது லெபனான் எல்லையில் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையிலான மோதல் உச்சகட்டத்தை எட்டியது. ஒரு கையில் அமைதி ஒப்பந்தம், மறுகையில் ஏவுகணை. விளைவு, இந்த டைம் பையிங் டீல் 60 நாட்களை கூட தாண்டாமல் சுக்கு நூறாக உடைந்து சிதறியது. லெபனானில் விழும் ஒரு குண்டு எப்படி பல்லாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் ஒரு சாமானியனின் பாக்கெட்டை பதம் பார்க்கிறது என்ற சுவாரஸ்யமான டோமினோ எஃபெக்ட் கதை இதோ. லெபனான் எல்லையில் இஸ்ரேல் ஒரு ஏவுகணையை வீசும்போது அது வெறும் ஒரு பிராந்திய மோதலாக தொடங்கும். ஆனால் லெபனானில் இருக்கும் ஹெஸ்புல்லா அமைப்பு ஈரானின் மிக நெருங்கிய முதன்மை பிராந்திய கூட்டாளி. இதனால் ஹெஸ்புல்லா மீதான தாக்குதல் தீவிரமடையும் போது ஈரான் சும்மா இருக்காமல் இஸ்ரேலுக்கு எதிராக நேரடியாக போர்க்களத்தில் குதிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. இங்குதான் உலக பொருளாதாரத்தின் உண்மையான அதிர்வு அலை ஆரம்பமாகிறது. ஈரான் நேரடியாக போருக்குள் நுழைந்தால் அவர்கள் பயன்படுத்தும் ஆகச்சிறந்த ஆயுதம் ஏவுகணைகள் அல்ல, மாறாக உலக சந்தையின் கழுத்தாக கருதப்படும் ஹோர்முஸ் நீரிணி என்ற குறுகிய கடல் பாதைதான். உலகில் பயன்படுத்தப்படும் மொத்த கச்சா எண்ணெயில் சுமார் 20% இந்த ஒரே ஒரு கடல் பாதை வழியாகத்தான் தினமும் கப்பல்களில் கொண்டு செல்லப்படுகிறது. ஈரான் இந்த பாதையை முடக்கினால் அல்லது அங்கு பதற்றம் ஏற்பட்டால் உலக சந்தைக்கு வரும் கச்சா எண்ணெய் சப்ளையில் மிகப்பெரிய சப்ளை ஷாக் ஏற்படும். அதாவது தேவை அதிகமாக இருக்கும், ஆனால் எண்ணெய் இருக்காது. சர்வதேச சந்தையில் பிரெண்ட் கச்சா எண்ணெயின் விலை அடுத்த 48 மணி நேரத்திற்குள் ஒரு பெரலுக்கு $100 தாண்டி ராக்கெட் வேகத்தில் பாயும். எண்ணெய் விலை உயர்வதால் கப்பல் போக்குவரத்து செலவு, விமான கட்டணங்கள் மற்றும் லாரி வாடகைகள் அனைத்தும் பல மடங்கு எகிரும். இறுதியாக இந்த போக்குவரத்து செலவு உயர்வுதான் பணவீக்க என்ஜினாக மாறி உள்ளூர் சந்தைகளில் நாம் அன்றாடம் வாங்கும் தக்காளி, வெங்காயம், மளிகை பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலையை எட்டாக்கணியாக உயர்த்துகிறது. சுருக்கமாக சொன்னால் லெபனானில் விழும் கொண்டு உலக நாடுகளின் கச்சா எண்ணெய் டாங்கை துளைத்து சர்வதேச கப்பல் போக்குவரத்து வழியாக நேராக வந்து சாமானியனின் மாதாந்திர பட்ஜெட்டை காலி செய்கிறது. லெபனானில் வெடிக்கும் கொண்டு நேராக வந்து உங்கள் ஊர் பெட்ரோல் பங்கிலும் பலசரக்கு கடையிலும் விலையேற்றமாக முடிகிறது. அதனால் தான் சொல்கிறோம், இது வெறும் எல்லை போர் அல்ல, உங்கள் வாலாட்டின் மீதான போர். ஆனால் இந்த போருக்கு பின்னால் உங்களை வியப்பில் ஆழ்த்த போகும் ஒரு மாபெரும் கார்ப்பரேட் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. உலக வரலாற்றில் இதுவரை யாரும் பார்த்திராத ஒரு அதிகார போட்டி அது. இங்குதான் நாம் ஒரு புதிய கோணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இது வெறும் இஸ்ரேல் ஈரான் சண்டை அல்ல, அமெரிக்க அதிகார மையத்திற்குள் நடக்கும் 2 மாபெரும் கார்ப்பரேட் கூட்டணிகளின் உலக போர். இன்று உலக அதிகார மையத்திற்குள், குறிப்பாக அமெரிக்காவின் வெள்ளி மாளிகைக்குள் யாரும் வெளியில் சொல்லாத ஒரு மாபெரும் உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு புறம் பீரங்கிகள், ஏவுகணைகள் மற்றும் போர் விமானங்களை நம்பி இருக்கும் பழைய ராணுவ கூட்டணி. இவர்களுக்கு உலகில் எங்கும் போர் ஓயக்கூடாது, எந்நேரமும் பதற்றமும் போர்களும் நீடித்தால் மட்டும்தான் இவர்களுடைய ஆயுதங்கள் பில்லியன் டாலர்களுக்கு விற்பனையாகும். ஆனால் இவர்களுக்கு நேர் எதிராக இப்போது களமிறங்கி இருப்பதுதான் தொழில்நுட்ப கூட்டணி. மைக்ரோசாப்ட், கூகுள், என்விடியா மற்றும் ஓபன் ஏஐ போன்ற மாபெரும் நிறுவனங்கள் அடங்கிய இந்த பிக் டெக் கூட்டணிக்கு உலகில் அசாத்தியமான அமைதியும் ஸ்திரத்தன்மையும் தேவை. ஏன் தெரியுமா? ஒரு பிரம்மாண்ட ஏஐ சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்ப வேண்டும்
வேண்டுமென்றால் அதற்கு தடையற்ற சப்ளை செயின் வேண்டும். உலகெங்கும் உள்ள மாபெரும் டேட்டா சென்டர்களை 24 மணி நேரமும் தடையின்றி இயக்க மலிவான மின்சாரமும் கட்டுக்குள் இருக்கும் கச்சா எண்ணெய் விலையும் தேவை. எல்லாவற்றிற்கும் மேலாக தொழில்நுட்ப முதலீடுகள் பெருக வட்டி விகிதங்கள் கணிசமாக குறைய வேண்டும். உலக வரலாற்றில் முதன்முறையாக போரை நிறுத்து, எங்களுக்கு பிசினஸ் முக்கியம் என்று ஆயுத முதலாளிகளை எதிர்த்து பிக் டெக் நிறுவனங்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளன. இந்த இரண்டு கார்ப்பரேட் கூட்டணிகளின் நிழல் யுத்தத்திற்கு நடுவேதான் அமெரிக்க மத்திய வங்கியான பெடரல் ரிசர்வ் சத்தமில்லாமல் உலக படப்புழக்கத்தையே தலைகளாக மாற்றியமைக்க தொடங்கியுள்ளது. அமெரிக்காவின் புதிய மத்திய வங்கி தலைவர் கெவின் வார்ஷ் சந்தைகளுக்கு முன்கூட்டியே சிக்னல் கொடுக்கும் ஃபார்வர்ட் கைடன்ஸ் என்ற பழைய வெளிப்படையான முறையை அதிரடியாக ரத்து செய்துள்ளார். இனிமேல் வட்டி விகிதங்கள் எப்போது ஏறும் எப்போது இறங்கும் என்று முதலீட்டாளர்களுக்கு முன்கூட்டியே தெரியாது. ஆனால் இதைவிட ஆபத்தான ஒரு ரகசிய வித்தை பின்னணியில் அரங்கேறுகிறது. அமெரிக்க அரசுக்கு இப்போது இமாலய கடன் சுமை உள்ளது. பழைய கடனை அடிக்க அவர்கள் புதிய அரசு பத்திரங்களை விற்றாக வேண்டும். முன்பு சீனா, ஜப்பான் போன்ற நாடுகள் இந்த பத்திரங்களை வாங்கிய நிலையில் இப்போது அவர்கள் கையை விரித்து விட்டனர். இங்குதான் அமெரிக்கா தனது புதிய தந்திரமான SLR என்ற வங்கியியல் விதியை தளர்த்தியுள்ளது. இதன் மூலம் வணிக வங்கிகள் தங்களின் கையில் இருக்கும் பொதுமக்களின் வைப்பு தொகையை கொண்டு கணக்கெற்று அமெரிக்க அரசு பத்திரங்களை அள்ள முடியும். இதற்கு பேர்தான் ஹிடன் QE அல்லது மறைமுக பண அச்சிடுதல். அவர்கள் அதிகாரப்பூர்வமாக பணத்தை அச்சிடுவதாக உலகிற்கு அறிவிக்க மாட்டார்கள். ஆனால் சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி சந்தைக்குள் பில்லியன் கணக்கான டாலர்களை புழக்கத்தில் விடுவார்கள். சந்தையில் டாலர் புழக்கம் அதிகமாகும் போது அதன் வாங்கும் சக்தி தானாக குறையும். உங்கள் வங்கி கணக்கில் இருக்கும் பணத்தின் எண்கள் அப்படியேதான் இருக்கும். ஆனால் அதை கொண்டு நீங்கள் வாங்கும் பொருட்களின் அளவு பாதியாக குறைந்துவிடும். அரசியல்வாதிகள் மேடைகளில் என்ன வேண்டுமானாலும் பொய் பேசலாம். மத்திய வங்கிகள் வார்த்தை ஜாலங்கள் காட்டலாம். ஆனால் உலக பொருளாதாரத்தின் உண்மையான நிலவரத்தை அடுத்த சில வாரங்களில் இந்த 5 சிக்னல்கள் மட்டுமே துல்லியமாக காட்டும். ஹோர்முஸ் நீரிணை டேங்கர் டிராபிக் உலக கடல் வணிகத்தின் இந்த முதன்மையான கழுத்து பகுதியில் எண்ணெய் டேங்கர் கப்பல்களின் போக்குவரத்து வழக்கம் போல் இருக்கிறதா அல்லது முடக்கப்படுகிறதா? கச்சா எண்ணெய் விலை ஃப்ரண்ட் ஆயில் ஃப்ரண்ட் கச்சா எண்ணெய் விலை பெரலுக்கு $80 கீழே நிலையாக இருக்கிறதா அல்லது மீண்டும் $100 நோக்கி பாய்கிறதா? ஏனெனில் இதுதான் உலக பணவீக்கத்தின் மெயின் என்ஜின். லெபனான் எல்லை நிலவரம், போர் நிறுத்தம், இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே போடப்படும் அமைதி ஒப்பந்தங்கள் தரைமட்டத்தில் நிலைக்கிறதா அல்லது ஏவுகணைகளால் தகர்க்கப்படுகிறதா? அமெரிக்க பேண்ட் ஈல்ட் 10-year ட்ரெஷரி ஈல்ட். சர்வதேச முதலீட்டாளர்கள் சந்தையில் நிலவும் நிச்சயமற்ற தன்மையால் அமெரிக்க அரசு பத்திரங்களுக்கு அதிக ரிஸ்க் பிரீமியம் கேட்கிறார்களா? மாற்று முதலீடுகளின் எழுச்சி, தங்கம் அண்ட் பிட்காயின். காகித பணத்தின் மீதான நம்பிக்கை குறைந்து உலகம் முழுவதும் பாதுகாப்பான புகலிடமாக கருதப்படும் தங்கம், பிட்காயின் மற்றும் பங்கு சந்தைகள் எந்த திசையில் நகர்கின்றன? இந்த 5 சிக்னல்களும் ஒரே நேர்கோட்டில் இணையும் போது உலக சந்தை சர்வதேச அமைதியை நம்புகிறதா இல்லையா என்ற நிஜமான உண்மை உங்களுக்கு புரியும். இப்போது புரிகிறதா? மத்திய கிழக்கில் நடக்கும் போரும் அமெரிக்க வங்கிகள் மாற்றும் விதிகளும் எப்படி உங்கள் பாக்கெட்டில் இருக்கும் பணத்தை கரைக்கிறது என்று. அடுத்த சில வாரங்களுக்கு மேலே சொன்ன 5 சிக்னல்களையும் உற்று கவனியுங்கள். உலக பொருளாதாரம் எந்த திசையில் நகர்கிறது என்பதை அது காட்டிவிடும். போர் நடப்பது ஏதோ மத்திய கிழக்கில், ஆனால் அதற்கான கணக்கு எழுதப்படுவது வாஷிங்டனில். இறுதி விலைப்பட்டியல் வசூலிக்கப்படுவது உங்கள் வீட்டு பட்ஜெட்டில். அமெரிக்க ஈரான் ஒப்பந்தம் வெற்றி பெறுமா? ஹார்முஸ் நீரிணை தொடர்ந்து திறந்திருக்குமா? அமெரிக்க வங்கி வட்டி விகிதத்தை குறைக்குமா? அல்லது AI பொருளாதாரம் போர் பொருளாதாரத்தை வீழ்த்துமா என்பதற்கெல்லாம் பதில் அடுத்த சில வாரங்களில் தெரிந்துவிடும். ஆனால் ஒன்று மட்டும் தெளிவு, இன்றைய உலகில் போர், எண்ணெய், வட்டி விகிதம், டேட்டா மற்றும் AI இவை தனித்தனியான கதைகள் அல்ல, ஒரே பொருளாதார இயந்திரத்தின் பாகங்கள். அந்த இயந்திரம் இயங்கும் போது பொதுமக்கள் நாம் கவனிக்க வேண்டியது ஒன்றுதான், நம் பணத்தின் மதிப்பு மெதுவாக குறையவில்லை, அது திட்டமிட்டே கரைக்கப்படுகிறது. இந்த ஆழமான சர்வதேச புலனாய்வு அலசல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் உடனே இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். உலக அரசியல் மற்றும் தமிழ் சமூகத்தை பாதிக்கும் சர்வதேச பொருளாதார மாற்றங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியாவை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.